வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவிரிய யூடியூப் சேனல். எப்பா அழகான பெயரு, அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம எதுக்காக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஆர் பிரதர்ஸ் டைரக்ஷனில் வெளியிருக்கிற சிவகார்த்திகேயன் ஜோம்வாட்ஸ்னு சொல்லி பல நடிகர்கள் நடிச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியான மதராசி அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோ போகலாம். வெல்கம் டு மூவிரிய. ஓகே கைஸ், வீடியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா நமக்கு வீடியோ இப்போ வந்துருச்சு. நம்ம பார்க்க போறோம். பாப்போமா? ரெடியா? ரெடியாடா? ஒன்னா பட்டன் அமுத்துவோம். ப்ளே பட்டன் கூட ரெடியா இருக்கீங்களா? நம்ம ரெடியா இருக்கு. ப்ளே பட்டன் தட்டினா வந்துரும். ஓகேவா? 3 2 1. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடியம் லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். நினைச்சேன்டா. Getting into Tamil Nadu is not easy, Chirag. சிட்டி ஜம்மல். நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடுறா. ஆமா, துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் டயலாக் சம்மடா. இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். செம்ம. இது குட் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் இந்த டயலாக் செம்ம. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்ன மைண்ட்ல வந்துச்சுன்னா, அதாவது அந்த டயலாக் சொல்லும்போது யூடியூப் மாஸ்டர் துப்பாக்கி அவன் கையில தான் வில்லனான்றப்போ அந்த துப்பாக்கி எனக்கு அங்கதான் போச்சு மைண்டு. எனக்கு அங்கதான் போச்சு. துப்பாக்கி பிடிங்க சிவா. ஏன்னா துப்பாக்கி படத்திலேயே இவரோட வில்லனிசமே பயங்கரமா இருக்கும். ஆமா, எனக்கு திருப்பி அதை வந்து அதையும் ஞாபகம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, துப்பாக்கி எடுத்த மாதிரி இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் வந்துட்டு நான் வந்துட்டு முதல்ல நினைச்சேன்டா அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. அந்த டாக்டர் சொல்லுவார்ல, இவனுக்கு வந்துட்டு அவனுக்கு மூளை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. நான் இவனுக்கு ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அதுலேயும் நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, ஏஆர் முருகதாஸ் பார்த்தோன்னா ஒரு விஷயம் அது வந்து இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு பாதி வந்துட்டு கஜினி மாதிரி இருந்திருக்கும், பாதி வந்து துப்பாக்கி மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்துல கனெக்ட் ஆனப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
இந்த 3 விஷயம் சொல்லி வர்றப்ப நீ அந்த கிளிம்ஸ்ல நல்லா பார்த்திருந்தனா அவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒன்று பண்ணுவார். ஸோ அதை வச்சோம்னா எனக்கு ஓகே இது வேற எங்கேயோ லீட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. ஓகே இது வேற விஷயமா நல்லா இருக்கும். ஏன்னா நீ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தோன்னா இதுக்கு ரிலேட்டடா ஒரு படம் இருக்கும். என்ன படம் பார்த்தோன்னா மாவீரன். மாவீரனும் பார்த்தோன்னா அதுவும் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஐ மீன் சேம் கான்செப்ட்னு சொல்லலை, கிட்டத்தட்ட வந்துட்டு அது ஒரே மாதிரி கான்செப்ட்லாம். அவர் காதில் பேசுறது கேட்கும். இது வந்துட்டு ரெண்டுமே பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அது இது வந்து அவர் வந்து மூளையை டிசைன் பண்ணிட்டாருன்னா அதை செஞ்சு மேபி அதுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் டேர்ம் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷீலாப்னா மோஸ்ட்லி எனக்கு அப்படித்தான் தோணுது. அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தோன்னா வித்யுத் ஜமால் சாமியாக இருந்தார்ரா. எனக்கு வித்யுத் ஜமால் ஆக்சுவலாக துப்பாக்கியில் இருக்கிற அதே ஃபிசிக்கு அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ பார்த்தனா அந்த அவர் ஒரு பாரை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறது இருக்குல்ல, பாத்தியா ஒரு சீன், அந்த ஒரு ஷார்ட்டை பார்த்துல பாரை பிடிச்சிட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கிறது. செம்மையா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல அவருக்கு இத்தனை ஒரு 10 வருஷம் இருக்குமாடா எனக்கு துப்பாக்கி வந்து 12 வருஷம் கூட ஆயிடுச்சு. 12 வருஷம் கூட. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் எவ்வளோ ஃபிசிக் எவ்வளோ இப்படி மெயின்டைன் பண்றாருன்றது பெரிய விஷயம் தான். அது எனக்கு பிடிச்ச வில்லன்னா வித்யுத் ஜமால் தான்டா. அடுத்து யாரும் வந்து சொல்லணும்னாக்கா மலையாள நடிகர் அவர் பேரு கூட நல்ல நடிகர் தான், அந்த போலீஸா அவர் நடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு நல்ல நடிப்பா இருக்கு. எனக்கு என்னமோ நிறைய பேர் காட்டாத மாதிரி இருக்குல்ல இந்த படத்துல. கண்டிப்பா இருக்கும். இது வந்து முக்கியமானது எஸ்கே நல்லா எஸ்கே பிரசன்ஸ் செமையா இருக்கு, நல்லா இருக்குடா. அந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதும் ஒரு மாதிரி நல்லா சூஸ் பண்ணிட்டு இருக்காரு வர படத்தெல்லாம். ஆமா, இப்போ வந்து இன்னொன்னு வந்து இந்த படம் கூட கேரண்டி பண்ணலாம். ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆயிடும். சோ ஏர் பிரதர்ஸ் சார் வேற, இன்னொரு ஹீரோயின் கண்டிப்பா அவர்னாலும் ஹீரோயினுக்கு கண்டிப்பா வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இன்னொன்னு நான் ஒரு படத்தை பார்க்க போறவங்களுக்கு நான் உண்மையா ஒன்று சொல்லிக்கிறேன். ரிவ்யூஸ் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்துட்டு போய் படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ வர ரிவ்யூ எதுவுமே வந்துட்டு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவாக எனக்கு தெரியல. நல்ல படமாக இருந்தாலுமே சரி, அதை வந்துட்டு ஒரு மாதிரி மட்டம் தட்டி ஒரு வன்மத்தோடு இது பண்ணி இவங்க பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் பேசுகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூவை தவிர்த்துருங்க. நீங்கள் ரிவ்யூ பார்க்க போகிறீங்களா, படம் முடிஞ்சு வந்து ரிவ்யூ பாருங்க. அந்த ஹோல் டீமுக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா? ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எங்கள் ரிவ்யூஸ் பற்றி உங்களுக்கு கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுவும் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ until then catch you guys in the next video. Till then bye from us.